பழைய பேப்பரை எடைக்கு வாங்க அந்த நபர் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டில் இந்த அம்மா கேட்டிருக்காங்க, பேப்பர்லாம் என்ன விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு. இங்கிலீஷ் பேப்பர்லாம் 9 ரூபாங்க, தமிழ் பேப்பர்லாம் 6 ரூபாங்க அப்படின்ட்டு இருக்காரு. சரின்னு அவங்க உள்ளே போய் பார்த்துருக்காங்க. தமிழ் பேப்பர் நிறையா இருந்திருக்கு, இங்கிலீஷ் பேப்பர் கம்மியாக இருந்திருக்கு. இவங்க அப்போ தான் அவங்களோட குறுகிய புத்தியை யூஸ் பண்ணி தமிழ் பேப்பர்லாம் எடுத்து இங்கிலீஷ் பேப்பருக்குள்ளே நுழைச்சி வச்சுட்டாங்க. வச்சுட்டு கொண்டாந்து தமிழ் பேப்பர் கொஞ்சம் தான்ப்பா இருக்குது, இங்கிலீஷ் பேப்பர் நிறையா இருக்குது, பார்த்து போடு அப்படின்னு இருக்காங்க. சரிம்மா அவன் பார்த்துருக்காரு. தமிழ் பேப்பர் ஒரு 1.25 கிலோ இருந்திருக்கு, இங்கிலீஷ் பேப்பர் இது ஒரு 9 கிலோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 90, அது ஒரு 6, 9, 100 ரூபாய் வச்சுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சரிப்பா நீ வாங்கிட்டு வந்துட்டு மிகப்பெரிய சந்தோஷம், ஏதோ பெருசாக சாதிச்சு முடித்த மாதிரி பூரிப்போடு உள்ளே போயிருக்காங்க. ஈவினிங் அந்த நபர் மறுபடியும் திரும்பி வந்திருக்காரு. இந்த அம்மாவோடைய விலை வளர்த்து போச்சு. எதுக்குடா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்னம்மா பேப்பருக்குள்ளே இப்படி வச்சு கொடுத்துட்டீங்களே அப்படின்னோடனே அவ்வளோதான், இந்த அம்மாவுக்கு நெஞ்சு வெடிச்சிட மாதிரி ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. தங்க விற்கிற விலைக்கு 5 பவுன் செயினுமா, இதை கொண்டு போய் பேப்பர் வச்சு கொடுத்துட்டீங்களே, இந்தாங்கம்மான்னு கொடுக்கும்போது இவங்க பதட்டத்தோடு வாங்கும் போது தான் அவங்க யோசிச்சிருக்காங்க, அவர் உண்மையிலே தங்கம் தான், நாம தான் பழைய பேப்பரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறதே தப்பு. அதுவும் இவர் மாதிரி வறுமைக்கு போராடி கொண்டிருக்கிற நபர்களை ஏமாத்துறது மிகப்பெரிய பாவம். புத்திசாலித்தனத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது.